எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களோடு பேசுங்க. வரவேண்டிய தம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கூட்டி சேருங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இயற்கையை அனுகூலமாக்கி தந்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிய வரை உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். நாங்கள் எங்களுடைய இருதயத்தை திறந்தவர்களாக, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக, கேட்கிறது மாத்திரமல்ல அதன்படி செயல்படுகிறவர்களாக, நடக்கிறவர்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். நீங்கள் செயல்படுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிற எங்களை நீங்கள் வெறுமையாக திரும்பி அனுப்பாதீங்கப்பா. ஆண்டவரே, எங்களை நிரப்பி அனுப்புங்க. எங்களோடு பேசி எங்களை அனுப்புங்க. உங்களுடைய சத்தத்தை எங்களுடைய காதுகளில் கேட்கறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றுகிறவராக இருக்கிறார். வாதை நோய் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பால் நாம் கரங்களை தட்டி பாடுவோம்.
கொல்லுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொல்லுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொல்லுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். ஆமாங்க, உயிருள்ள நாள் வரையிலும் ஆனந்தம் கொண்டு அவரை மாத்திரம் பாடக்கூடிய ஒரு வாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார்ல. இந்த நாள் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். ஆமென். இந்த நாள் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். ஆனந்தம் ஆனந்தம் கொள்வேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. இயேசுவே ஆனந்தம், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடுகிறதும் ஆண்டவரை துதிப்பதும் எவ்வளவு இன்பம் இல்ல. புதிய பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. ஆமென். ஏன்னா என்னை உங்களையும் சேத்திலிருந்து தூக்கி, நாற்றமா இருந்த என்னை தூக்கி என்னை உங்களையும் மணக்கத்தக்கதாக வாசனையாக, ஜீவ வாசனையாக ஆண்டவர் என்னை உங்களையும் மாற்றி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியா சொல்றான் 139, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளையும் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆமென். என் வாயிலிருந்து சொல் பிறவாததுக்கு முன்பாகவே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாராம். அடுத்ததாக 5, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரம் என் மேல் வைக்கிறீர். ஆமென். அவருடைய கரத்தை என் மேல வைக்கிறாராம். அது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அழகா இருக்கு. கர்த்தாவே என்னை சுற்றிலும் எனக்கு முன்பும் பின்னும் நீர் இருக்கிறீர் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல இன்னும் எப்படின்னா, you go before me and follow me. ஆமென். எனக்கு முன்னாடி போறாரா, பின்னாடி எப்படியா என்னை பின்தொடர்கிறாரா. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஆண்டவரை நான் நீங்களும் ஆராதிக்கிறோம்ல. எனக்கு முன்னாடியும் போறாரு, அவர் பின்னாடியும் வந்து என்னை இது பண்றாரு. இன்னொரு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல, நீர் முன்னும் பின்னுமா என்னை சூழ்ந்து நீர் உமது ஆசீர்வாதத்தின் கரத்தை என் மேல் வைக்கிறீர். ஹல்லேலூயா. எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் போய் அவருடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை என் மேல உங்க மேல வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு ஆழம், அகலம், உயரம் எதுவுமே இல்லை. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆமாங்க, அதற்கு ஒப்பிடவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலையில் சொல்ல முடியும், அவருடைய அன்புக்கு ஈடாக, அவருடைய அன்புக்கு நிகராக வேற எந்த அன்புமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஒளிவு மறைவு இல்லாத அன்பு, ஃபேக் அன்பு இல்லை அவர்கிட்ட. என்ன அன்பு இல்லை? ஃபேக்கு அன்பு இல்லை. நம்மளை நிறைய பேர் பார்க்குறவங்க முன்னாடி அன்பாக இருக்கிறவர்களை போல நம்மளை என்ன பண்ணுவாங்க, காண்பிப்பாங்க. ஆனால் பின்னாடி நம்மளை பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட முன்னாடி ஒன்று,
பின்னாடி ஒன்றும் இல்லை, அவர் எப்படி முன்னாடி போகிறாரோ அதே மாதிரி பின்னாடி நான் ஃபாலோ பண்ணி என் ஆசீர்வாதத்தின் கரத்தை நான் மேலே வைக்கிறேன். அதுதான் பூரண அன்பு. ஹல்லேலூயா. பாடலாமா? ஆலியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆலியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு புறம்பே தள்ளாத, இயேசுவின் அன்பு, ஆமாங்க, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை வைத்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, ஒப்பில்லாத அன்பு. ஆமாங்க, அவருடைய அன்புக்கு ஒப்பே இல்லை. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு புறம்பே தள்ளாத, இயேசுவின் அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்டார் தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய், என்னை மீட்பதற்காக தன்னையே தந்து விட்டார் தகப்பனின் அன்பு, ஒப்பில்லாத அன்பு. அவருடைய அன்பு எவ்வளவு அழகான அன்பு இல்ல? ஆமென். ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஓ இயேசுவின் அன்பு புறம்பே பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆழமான ஆலியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத. ஆழமான ஆலியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும், ஆமாங்க, அளந்து பார்க்க முடியாத அன்பு. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. எல்லாரும் சொல்லலாமா? அப்பா உமக்கு ஒப்பில்லாத அன்புப்பா. ஓ பூரண அன்பு, ஒப்பில்லாத பூரண அன்பு. ஹல்லேலூயா. அவரோட அன்பை நினைச்சு பார்க்கும் பொழுது இல்ல, there is no greater than that. அவருக்கு அன்புக்கு மேலாக ஒரு அன்பு ஈடாக இல்லவே இல்லை. ஆமென். அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையிலும் செய்கிற தேவனாக இருக்கிறார். யோபு தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் சொல்றான்,
தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியவிதமாய் குமர பண்ணுகிறார். நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவரால் செய்யக்கூடும். ஆமென். நம்ம அதை யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கான காரியத்தை எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் செய்கிறார். ஆமென். இந்த பாடல் இப்படியா சொல்லுது, என் இயலாமையில் நீர் செயல்படுகிறீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் பா. மரித்தோரை எழச் செய்வீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவர் என்னை போஷிக்க நிச்சயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றால் என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. பாடலாமா? செயல்படுவே உம் கரம் என்னை விலகாதிருக்கும். இயலாமையில் நீர் செயல்படுவே உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். விருப்போலும் தடி இரு பரிவாரமா உம்மாலன்றி இது யாரால் கூடும். கோலும் தடி இரு பரிவாரமா உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார் குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற தேவன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. எல்லாரும் சொல்லாமா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் மறந்தது உண்டா. ஓ ஜீசஸ், சொல்லாமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும்
ஏதாகிலும். இந்த காலையில ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு ஏதாவது செய்ய போகிறார். ஆண்டவரே, நீங்க செய்யாம இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போகிறது இல்ல. யாக்கோபு போய் நம்ம போராட போறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க செய்யணும். நீங்க செய்யாம நான் உங்களை விட மாட்டேன்பா. என் தேவன் எனக்கு அப்படியே எழுந்திருக்கலாமா? ஓ ஜீசஸ். என்றாகிலும் என்னை மறந்தது ஒன்றா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது. கடைசியா சொல்லாம, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மையாரா. இயேசுவே, கிரகிக்க முடியா சர்வஞானியே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மையாராதிப்பேன். ஓ, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவன் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில அவர் நிச்சயமாகவே செய்கிற தேவன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமாங்க, மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என்னுடைய தடைகள் அவருக்கு ஏமாத்திரம். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார் என்று அது உண்மை என்றார். என்னுடைய வியாதிகள் அவருக்கு ஏமாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞா. Oh, we worship the Lord. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மையாரா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். எல்லாரும் சொல்லமா? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம்.
வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். ஆமாங்க, வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் மாத்திரம் என்றும் ஒளிந்து போகாதது. இவ்வாழ்க்கை அழிந்து போனாலும் விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜா எனக்கும் உங்களுக்கும் தேவனாய் இருக்கிறார். திருக்கரம் என்னையும் உங்களையும் தாங்கி இப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும், சங்கீதத்தில் பார்த்தோம்ல, நான் உனக்கு முன்னே போறேன் பின்னே நான் ஃபாலோ பண்றேன்னு சொன்ன மாதிரி முன்னே செல்கிறதுக்காக எனக்கு உங்களுக்கு பலத்தை தந்து அவருடைய கரம் என் மேல உங்க மேல இருப்பதற்காக பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லலாமா? நன்றி ஆமாப்பா, அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். ஆமாப்பா, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகள் மத்தியில் கடும் பிரச்சனைகள் நான் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். சொல்லாம இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ஐயா.
அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீர். ஆமாங்க, உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீர். இயேசுவே அப்பா, இயேசுவே 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 நன்றி. ஆமாப்பா, நன்றி செலுத்துகிறோம். அளவில்லா தேங்க்யூ நன்றி. ஓ ஜீசஸ், அளவில்லா நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி. ஆமாப்பா, அளவில்லா அளவில்லாத அன்பிற்காக, அளவில்லாத அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை எதிர்க்கிறவர்கள் முன்பிலும், எங்களை ஏளனமாய் எண்ணினவர்கள் முன்பாகவும், தள்ளினவர்கள் முன்பாகவும் எனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி, எனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி என்னை கனம் பண்ணினீங்களே, உமக்கு நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக, ஓ எஸ் ஜீசஸ், நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா, உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க அளவில்லாம எங்களை நேசிக்கிறீங்கப்பா. உம்முடைய நேசத்திற்கு அளவே இல்லப்பா. எங்களை நேசிப்பதற்கு நீர் உம்முடைய 2 கைகளை விரித்து ஆணிகள் கடாவப்பட்டவராக உம்முடைய ஜீவனையே எங்களுக்கு தந்தீங்களே. அவ்வளவாய் அன்பு கூறுகிறேன் என்று அதற்கீடாக ஒன்றுமே இல்லையேப்பா. அவ்வளோ அன்பை எங்களை நேசிக்கிறீங்களேப்பா. நாங்க எப்படி இருக்கிறோம்? நாங்க உங்களை நேசிக்கிறோமா? நாங்க உங்களை நேசிக்கிறோம்ப்பா. நாங்க உங்களை நேசிக்கிறோம்ப்பா. எங்களில் ஏதாவது குறைகள் இருந்தா எங்களை கழுவி சுத்திகரிங்க. நாங்க இன்னும் உம்மில் நெருங்கி சேர, இன்னும் கிட்டி சேர, இன்னும் உம்முடைய அன்பில் நாங்கள் மூழ்க, உம்முடைய அன்பில் நாங்கள் கரைய எங்களை ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்கப்பா. உலக அன்பில் அல்ல, உம்முடைய அன்பில் நாங்கள் மூழ்கணும்ப்பா. உங்க அன்பில் நாங்க மூழ்கணும். நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா
மகிமையை செலுத்தலாமா? நன்றி அப்பா, உம்முடைய அன்புக்காக நன்றி. உம்முடைய அளவில்லாத அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீங்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. மீதியானவெல்லாம் நீங்க எங்க கூட பேசுங்கப்பா, இடை பண்ணுங்கப்பா. நாங்க உங்களுடைய சத்தத்தை கேட்கிறோம்ப்பா. உங்களுடைய சத்தத்தை கேட்க நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் சங்கீதம் 27. சங்கீதம் 27 தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழவிடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளியின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.